ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் ராஜபக்சே கலந்து கொள்ள அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தியும் இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 4 கோரிக்கைகளை முன்வைத்தும் திமுக தலைவர் கலைஞர் தலைமையில் நாளை மறுதினம் சென்னையில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக தொண்டர்கள் கடலென திரண்டு எழுச்சியோடு பங்கேற்க உள்ளனர். தமிழ் ஈழம் ஆதரவாளர் ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் ஷின்சோ அபேயை இன்று சந்தித்து பேசுகிறார். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பின் போது அணுசக்தி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 5 நாள் சுற்றுப்பயணமாக விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. போராட்டங்களில் ஈடுபட்டவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்வதால் 3 தாலுகாக்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த வாரம் சற்று ஓய்ந்திருந்த கனமழை கடந்த 2 நாட்களாக மீண்டும் கொட்டித் தீர்க்கிறது. இதனால் மாவட்ட விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி வைக்கப்பட்ட சிலைகள் தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கடந்த வெள்ளியன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சேலத்தில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சிலை கரைக்க சென்றபோது ஆற்றில் மூழ்கியும் விபத்தில் சிக்கியும் கல்லூரி மாணவர்கள் 4 பேர் உயிரிழந்தனர். சேலம் கிச்சிப்பாளையம் பகுதியில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஓமலூர் அருகே உள்ள மல்லக்கவுண்டனூர் ஏரியில் கரைக்க எடுத்து செல்லப்பட்டது. இதில் ஏராளமான கல்லூரி மீண்டும் அணு உலைகள் அமைக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து ஜப்பானில் டோக்கியோ நகரில் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அணுமின் நிலையங்களில் மீண்டும் உற்பத்தியை தொடங்கும் எண்ணத்தை பிரதமர் ஷின்சோ அபே கைவிட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். புகுஷிமா அணு உலை பாதிக்கப்பட்ட